இந்த காலை நேரத்திலே வந்திருக்கிறவர்களை அன்பாய் வரவேற்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக உங்களுடைய கவனங்களை நீங்கள் செலுத்தினால் கர்த்தர் வார்த்தை மூலமாக தான் நம்மை ஆசீர்வதிப்பை சொல்லியிருக்கிறார். வார்த்தை தான் வாழ்க்கையில தீவனை, வார்த்தை தான் நீங்கள் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வரணும். சொல்லுங்க ஆமென் என்று. ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். அதனாலதான் நாங்கள் செய்தியை சொல்லுகிற பொழுது நாங்கள் எல்லாருடைய கண்களை பார்த்து உங்களை மிக கவனமாக உங்களை பார்த்தேன். நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு வருகிறோம், பிரசங்கிக்கிறோம் என்று சொன்னால் இந்த வார்த்தை உங்களுடைய இதயத்தில் போகிற பொழுதுதான் நீங்க உங்களுடைய செய்திகளினாலே கேட்பீங்க, உங்களுடைய கண்களினாலே பார்ப்பீங்க. அப்பொழுது உங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் எங்களோட ஒருமனம் வரும். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவருடைய வார்த்தையை உங்களுடைய இருதயம் என்ற பலகையில அவர் நன்றாக எழுதி வைப்பார், அதை பதிய பார்ப்பார். அது ஒரு நாள் சத்ருவானவனுக்கு ஒரு நாள் உங்களிடத்திலிருந்து பறித்து கொள்ள முடியாது. அந்த வார்த்தையான விதை உங்களுக்குள்ள விதைக்கப்பட்டால் அது கனி கொடுக்க ஆரம்பிக்கும். அது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நீங்க போகிற எல்லா இடத்திலையும் அந்த வார்த்தை உங்களை உயர்த்தும். நம்புறவங்க மாத்திரம் ஆமென் என்று சொல்கிறேன். ஐயா, கர்த்தருடைய வார்த்தைக்கு முதல் இடத்தை கொடுங்க. வார்த்தை தான் முக்கியம். இப்பொழுது நான் இன்னைக்கு உங்களோட பிரசங்கிக்க விரும்புகிறேன். விசேஷமாய் ரட்சிக்கப்பட்ட அபிஷேகத்தை பெற்ற தேவனை அறிந்தவர்களோடு தான் இந்த வார்த்தைய கொஞ்சம் ஆழமாய் பக்கத்துக்குள்ள எனக்கு இலகுவாயும். ஆரம்பத்துல இருந்தே போகிற பொழுது உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, கொஞ்சம் கஷ்டம். ஆனா சில பகுதிகளை காமித்து ஆண்டவர் இதன் மூலமாய் உங்களுக்கு எதை காமிக்கிறார் என்பதை குறித்து நான் உங்களோட பேச விரும்புகிறேன். எல்லாம் நல்ல கரங்களை வைத்து சொல்ற ஆமென் என்று. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேதத்துல அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தை நாங்கள் இந்த நாளில் எங்களுடைய தியான பகுதியாய் நாங்கள் பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 1வது 2வது 3வது வசனங்கள் நீங்கள் நன்னது அவர் கிட்ட வார்த்தை போவாட்டு அவர் ஆசீர்வதிக்கப்பட மாட்டார். நீங்க பாருங்க, அப்படியான பாருங்க ஆசியமா பிள்ளைங்க பாசு. அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி. இங்கே பாருங்க, ஏரோது ராஜா சபை சிலரை துன்பப்படுத்த ஆரம்பித்தார். ஒரு ராஜா, ஏரோது ராஜா, அவன் சபை அப்போஸ்தலர்களை விசுவாசிகளை துன்பப்படுத்த ஆரம்பிக்கிறான். சாதாரணவர்களை அல்ல, சாதாரண மனுஷர்களோட பிசாசுக்கு போராட்டம் இல்ல. நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. உலகத்தாரோட போராட்டம் இல்ல. யாரோட அதிகமான போராட்டம் இருக்கு என்று சொன்னா சபையில உள்ளவர்களோட, ரட்சிக்கப்பட்ட உங்களோட தான் பிசாசுக்கு அதிகமான போராட்டம். அதனால உங்களை விட மாட்டேன். உங்க பின்னுக்கு தான் பிசாசு வருவான். ஏன் தட்டி தட்டி பிரசங்கம் பண்றோம், ஏன் எழுப்பி எழுப்பி பிரசங்கம் பண்றோம், ஏன் குத்தி குத்தி பிரசங்கம் பண்றோம், ஏன் கத்தி கத்தி பிரசங்கம் பண்றோம். இது போனாதான் ஐயா பிசாசுடைய உபத்திரவத்தில் இருந்து உனக்கு தப்பலாம் இல்ல. மாம்சம் அந்த இச்சை உன்னை பிடிச்சுக் கொள்ளும். நீ விட்ட பாவத்தை மறுபடியும் தொடர்வ, நீ விட்டு வந்த இடத்துக்கு மறுபடியும் போவ. தெய்வம் இல்ல, இது தெய்வம் இல்ல என்று சொல்லி வந்த இடத்துல மறுபடியும் போயிட்டு அவர் தான் தெய்வம் என்று சொல்லுவீங்க. அதனாலதான் சொல்லுகிறோம், சத்தியத்துக்கு இடம் கொடுங்க, சத்தியம் தான் உங்களை விடுதலையாக்கும். ஆகையால் ஏரோது என்று சொல்லுகிற இடத்துல நாங்கள் பிசாசு சத்ரு இல்லாட்டி சாத்தான் என்று சொன்னால் அவன் எப்பொழுதும் உங்களுக்கு போராட்டத்தை கொண்டு வருவான். அவன் சும்மா இருக்க மாட்டான். ஏரோது ராஜா சபையை துன்பப்படுத்த உபத்திரவத்தை அதிகமாய் கொண்டு வருகிறார். சீக்கிரமா யோவானின் சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். ஏரோது அதை பார்த்த ஜனங்களுக்கு ஒரு நல்ல சந்தோஷம் வருது. ஏரோது தான் ராஜா, ஏரோது தான் சட்டத்தை சரியா செய்கிறார். ஏரோது மேல ஒரு பற்றுதல் வருது. ஒரு சிறிய காரியத்தை செய்த உடனே கொஞ்சம் பாருங்க, அவனுடைய பேர் அப்படியே புகழ்ந்து கொண்டு போறாங்க. ஏரோது பார்க்கிறார்,
தேசத்தை ஆளுகை செய்யணும்னா ஜனங்களை சந்தோஷப்படுத்தணும். இப்ப இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு போறீங்க, வீட்டுக்கு போகிற நேரம் நீங்க நியூஸ் போடுற நேரம் சொன்னாங்க அரிசி 65 ரூபாய்க்கு வந்துட்டு ஒரு கிலோ. நீங்க என்ன சொல்வீங்க? சில வீடுகளை பாருங்களேன், மரக்கறியே சமைக்கிறது கூட குறைவா. எங்கட வீட்டுல சரியான குறை. நான் புதுசா ஃப்ரிட்ஜ் ஒன்று வாங்கினேன் பாருங்க, அன்னையில இருந்து மரக்கறி விலை டாப் லெவல் ஏறி. மரக்கறி வாங்குறது குறை. ஏன்னா போற நேரம் ஒரு செய்தி வருது, போற பாதையிலே செய்தி வருது, மல்ல குட்டியா செய்ய என்ன செய்வோம்? நாங்க சொல்லுவோம் ஷா சூப்பரான ஆளுகை தான் இப்ப நடக்குது. இவர் அடுத்த 5 வருஷத்துக்கு இருப்பார், இவரை தான் மறுபடியும் நாங்க எங்கட தலைவராக நியமிக்கிறோம். சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? ஹேரோதும் இப்படி செய்கிற பொழுது ஹேரோதினுடைய பேருக்கு நல்ல ஒரு பிரபல்யமான பேராய் மாறுகிறது. இவன் சந்தோஷத்தை வர சந்தோஷப்படுகிறான். இப்பொழுது அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னா, வசியமா அது யூதனுக்கு பிரியமாய் இருக்கிறது என்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். பேதுரு தான் அந்த நாட்கள் வல்லமையா ஊழியம் செய்து கொண்டிருக்கிறான். பேதுரு ஒரு பிரசங்கத்துல 5000 பேர், 4000 பேர், 3000 பேர் அப்படின்னுகிட்டே எண்ணிக்கை கூடிக்கொண்டே வருது. பேதுருவை பிடிச்சா போதும், ராஜா பார்க்கிறான். பேதுருவை பிடித்து என்ன செய்கிறாங்க? அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களாய் இருந்தது. அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவகராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். என்ன நடக்குது பாருங்க. பேதுருவை கொண்டு போய் சிறையில போட்டு இருக்கிறார்கள். இந்த சிறைச்சாலை லேசான சிறைச்சாலை அல்ல. பாஸ்டர் பாருங்க, லேசான சிறைச்சாலை அல்ல. 4 வாசல்கள், லேசா வெளியில வர முடியாது. 5வது வசனத்தை வாசியமா. அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். சபையார் பேதுருக்காக ஜெபம் பண்ணுகிறார்கள். பாசி அப்புறம் என்ன நடக்குது? ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறிப்பிட்ட நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சங்கிலினாலே பேதுருவை கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணிக் கொண்டிருந்தான். தூக்கம் இல்ல, அவன் கட்டல் 2 பக்கத்து பாதுகாப்பு கொடுத்திருந்தாங்க. அவன் இந்த இடத்தை விட்டு ஓடிடுவான் என்று சங்கிலினாலே கட்டி 4 வாசல்கள் இருக்கிற ஒரு பெரிய காவலுக்குள்ள வைத்து 2 பக்கத்து பாதுகாப்பை வைத்திருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, காவல்காரரும் கதவுக்கு முன்னாகவும் இருக்கிறாங்க. சிறைச்சாலையை காத்துக் கொண்டிருந்தார்கள். சிறைச்சாலையில ஒரு பேதுருவை காத்துக் கொண்டிருக்கிறாங்க. அடுத்த நாள் விடிஞ்சா ஏரோது கொண்டு வந்து பேதுருவை கொலை செய்வான். ஆனா சபை என்ன செய்து என்று சொன்னா, பேதுருக்காக அங்க என்ன செய்யறாங்க? ஜெபம் பண்றாங்க. விசுவாசியே, உங்களோட வாழ்க்கையில ஜெபம் தான் பெரிய ஒரு ஆயுதம். உங்களுக்கு செய்ய முடியாதது, உங்க பலத்தில செய்ய முடியாதது ஜெபம் என்ற ஆயுதத்தினாலே செய்யலாம். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்றீங்க? ஜெபிக்க வாசல் திறக்கப்படும். ஜெபிக்க கர்த்தருடைய தூதனானவர் இறங்கி வருவார். ஜெபிக்க சங்கிலிகள் என்ன செய்யப்படும்? உடைக்கப்படும். ஜெபிக்க எத்தனை வாசல் இருந்தாலும் கர்த்தர் திறப்பார். தடை என்ன? உங்களோட பிரச்சனை என்ன? சபை கூடுதல், சபையில ஆராதனை, சபையில ஜெபம், தேவன் சீக்கிரமாய் பதில் கொடுப்பார். நல்ல கரங்களை தட்டியாளர்கள் கரங்களை ஞாயிற்றுக்கிழமை நாள்ல வீட்டுல இருக்க வேண்டாம். எங்க வாங்க? சர்ச்சுக்கு வாங்க. பெண்கள் உபவாச ஜெப நாள்ல வீட்டுல இருக்க வேண்டாம். பாஸ்டர் படிச்சு சொன்னா சில சிரிக்கிறாங்க. பாஸ்டர் பிரசங்கம் பண்ற நேரம் நான் மொழி பேசுறேன்,
பாஸ்டர் சொல்லுகிறார் உபவாச நாள் இருக்கு, போயா கூட்டம் இருக்கு, நீ வாயா வந்து ஜெபம் பண்ணு. அப்ப என்ன சொல்லுவாங்களா, எங்களுக்கு நேரம் இல்லை. சில சிரிக்கிறாங்க, பாஸ்டர் பிரசன்னம் அவங்களுக்கு சும்மா அந்த மாதிரி இருக்கு, எனக்கு அந்த இந்த பக்கத்துல இருந்து எனக்கு சிரிப்பு இருக்கு. அப்பா எத்தனை உபவாச கூட்டம், எத்தனை ஜெபம், இது சிரிக்குது ஆனா வர மாட்டேங்குது. ஆனா பாஸ்டர் முகத்துக்கு சிரிக்குது. ஓ அப்ப என்ன நடக்குது தெரியுமா, இவங்க தான் எந்த உபவாச ஜெபத்துல முன்னுக்கு இருக்கிறாங்க. பயன் ஐயா யாரை ஏமாற்றுறோம்? நான் சொல்றது புரிஞ்ச மட்டும் சொல்லுங்க ஆமேன்ட்டு. யார் ஏமாற்றுறோம்? யார் ஏமாற்றுறோம்? சபை, நான் முக்கியப்படுத்துகிறேன் சபை. சபை கூடி ஜெபிக்க அங்க சபைகள் உண்டே. அதனால நான் சொல்றேன் ஜெபத்துக்கு வாங்க. அதனால நான் சொன்னேன் உபவாசம் பண்ணுங்க. உபவாச ஜெபத்துல எனக்கு சரியான தூக்கம். 3 பேர் தான் 4 பேர் தான். பெண்கள் ஜெபம் கொஞ்சம் பயரா போகுது. சிஸ்டர் பிரசங்கம் பண்ற ஒவ்வொரு நாள் எல்லாரும் கூட்டி ஜெபம் பண்ணீங்க, மாறி மாறி ஜெபிக்கிறீங்க. எவ்வளவு ஆசீர்வாதம் தெரியுமா? சில பெண்கள் ஜெபத்துல ஜெபித்த ஜெபங்கள் கர்த்தர் பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார். நல்ல கரங்களை ஒரு உபவாச ஜெபத்துல வெள்ளிக்கிழமை வந்து பாஸ்டரோட சேர்ந்து ஜெபிக்க முடியாதா? பாஸ்டர் சொன்னார், என்ன சொன்னார், நேரம் இல்ல பாஸ்டர், எனக்கு வேலை பாஸ்டர் சொல்லுவாங்க. சிரிக்கீங்க தானே? நான் இப்ப உங்களுக்கு ஒரு சவால் கொடுக்கிறேன். யாருக்கு வரலாம் இந்த வெள்ளிக்கிழமை ஜெபத்துக்கு? யாருக்கு வந்து ஜெபம் பண்ணலாம்? ஐயா அதுதான் ஆண்டவர் பேசினார்னா ஒரு ஊழியக்காரர் மூலமாய் நீங்க உணர்ந்தீங்கன்னா நான் தான் பலவீனம் உள்ளவன் என்று நீங்க தான் தீர்மானம், நீங்க தான் முதல் அடி வைக்கணும். இங்க சபை ஜெபிக்குது. எதுக்காக ஜெபிக்குது முக்கியமாமா? எதுக்காக ஜெபிக்குதுன்னு சொன்னா ஒரு விடுதலைக்காக ஜெபிக்குது. அங்க கர்த்தருடைய தூதனானவர் இறங்குறார். நாங்க உபவாசம் பண்ணிட்டு ஜெபிக்கிற பொழுது சபையில விழுந்து போனவங்களுடைய வீட்டுல கர்த்தருடைய தூதனானவர் இறங்கி அங்க கிரியை செய்வார். விளங்குதா நான் சொல்றது? நாங்க இங்க உபவாசம் பண்ணி ஜெபிக்கிற பொழுது எங்க சபையில வியாபாரம் செய்கிறவர்களுடைய வியாபாரம் எல்லாம் அங்க செழிப்பாயிடும். நாங்க இங்க ஜெபிக்கிற பொழுது வெளி தேசங்கள்ல எங்க சபை விசுவாசிகள் செய்கிற தொழில கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்துக் கொண்டே வருவார். அதுதான் ஜெபம். அதுக்குதான் ஜெபிச்சாங்க. சிறைச்சாலையில இருக்கிற பொழுது ஜெபிக்கிறாங்க. சிறைச்சாலை வாசல்கள் எல்லாம் திறக்கப்படுது. மற்ற வசனம் சொல்லுது, பேதுருக்கு தெரியாமலே, பேதுரு நினைக்கிற ஒரு தரிசனம், பேதுரு நினைக்கிற ஒரு கனவு, பேதுருக்கு நினைச்சு கூட பார்க்க முடியாது. பேதுரு அப்படியே எழுப்பி வெளியே வாரு. வெளியே வந்து திரும்பி பார்க்கிற பொழுதுதான் இவனுக்கு தெரியுது, கர்த்தர் என்னை சிறைச்சாலைகள் என்ன செய்யலாம், விடுதலை சொல்லலே. ஆமென் சொல்லலே. சிறைச்சாலைகள் வாசல்கள் எல்லாம் கர்த்தர் திறப்பார். பயப்படாதீங்க. பிரச்சனையை பார்க்காங்க, சூழ்நிலையை பார்க்காங்க. கர்த்தர் இருக்கிறார். தேவனாலே செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லவே இல்லை. அதனால சிறையில இருந்து அவன் வெளியில வருகிறான். பாருங்க, சிறையில இருந்து வெளியே வருகிறான். ஒரு காரியத்தை சொல்லிட்டு மற்ற பக்கத்துக்கு சீக்கிரமா போகுது. ஒண்ணுதான் பிசாசு போட்டதான வாசல்கள். நல்லா கேட்டுக்கொள்ளுங்களே. பிசாசு போட்ட வாசல்கள் யார் திறப்பா தெரியுமா? கர்த்தர் திறப்பார். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்லுங்க. 4 வாசல்களை அவன் வைத்திருந்தான். பேதுரு ஒன்றும் செய்யல. யார் கிரியை செய்தார்? கர்த்தர் கிரியை செய்தார். வாசல்கள் திறக்கப்பட்டது. ஆனா விசுவாசியே, நாங்க சேர்ச்சுக்குள்ள இருக்கிறவங்க, அபிஷேகத்துக்குள்ள இருக்கிறவங்க, ஜெபிக்கிறவர்கள், உபவாசம் பண்ணுகிற நாங்க உள்ளுக்கு இருந்து போடுகிறதான வாசல கர்த்தர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார், திறக்க மாட்டார். நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, எங்க பிரசங்கத்தை கேட்டுக்கொள்ளுங்க. நான் இந்த சாதாரண விசுவாசிக்கு பேசல, நான் பேசுகிறேன் ஜெபிக்கிற விசுவாசி, தேவன் அறிந்தவர்களோட தான் பேசுகிறேன். சில நாங்க உள்ளுக்கு அமர்ந்து நாங்க வாசல உள்ளால மூடி இருக்கிறோம். ஹலோ, இப்ப நீங்க ஜெபம் பண்றீங்க, நீங்க தான் அந்த தடைக்கு காரணம், நீங்க தான் இந்த பிரச்சனைக்கு காரணம், நீங்க தான் இந்த சூழ்நிலைக்கு காரணம், நீங்க தான். நீங்க ஜெபம் பண்றீங்க சூழ்நிலையை மாத்த. கர்த்தர் சொல்றார், நான் வந்து அந்த வாசலை மாத்த மாட்டேன், நீ தான் அதை திறக்க. பிசாசு போட்ட வாசலை நான் திறக்கிறேன், நீ போட்ட வாசலை நீ உபவாசம் பண்ணி, நீ ஜெபம் பண்ணி,
நீ விசுவாசித்து நீதான் திறக்கணும். சொல்லுங்க ஆமென் என்று சொல்லுங்க. பாருங்க, இதுதான் இந்த 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 அதிகாரத்துல இதுதான் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தருடைய கிரியையும் எங்களுடைய விசுவாசத்துடைய கிரியை குறித்து இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கு. பேதுரு வெளியே வருகிறார். வந்த உடனே என்ன நடக்குதம்மா? வாசியமா மத்த வசனத்தை 13வது வசனம். பேதுரு வாசல் கதவை தட்டின போது ரோதை என்னும் பெயர் கொண்ட ஒரு பெண் ஒன்று கேட்க வந்தாள். பாருங்க, பேதுரு விடுதலையாக உடனே எங்க வருகிறான் என்று சொன்னா ஜெபித்த சபையை தேடி வருகிறான். ஆமென். விடுதலை தேவையா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணுமா? உங்களோட சூழ்நிலையை மாற்றணுமா? உங்களோட பிள்ளைக்கு நல்ல எதிர்காலம் அமையணுமா? உங்களோட கடன் தொல்லைகள் மாறணுமா? ஜெபித்தா கர்த்தர் விடுதலை கொடுப்பார். விடுதலை பெற்றவர்கள் எதை மறக்க கூடாது? சபை வாசலை மறக்க கூடாது. ஹல்லேலூயா. சபைக்கு வாரத மறக்க கூடாது. சிலர் இப்படிதான் வருவாங்க. ஒரு கிழமை வந்தா 3 கிழமை இல்ல, 2 கிழமை வந்தா 2 கிழமை இல்ல. நன்மையை கண்டோம், நன்மையை பெற்றோம். பேதுரு விடுதலையாகும் உடனே பேதுருடைய வீட்டை தேடி பேதுரு ஓடல. நாங்க எங்க ஓடி இருப்போம்? நாங்க எங்க பிள்ளைய ஞாபகம் வந்திருக்கும், எங்க மனைவி ஞாபகம் வந்திருக்கும், எங்க சொந்தத்தை ஞாபகம் வந்திருக்கும். சிறைச்சாலையில இருந்து ஒரு மனுஷன் விடுதலையாகி வெளியே வந்தா முதல்ல எங்க போவான்? நாளைக்கு அவனுக்கு தூக்கு கயிறு சொல்லுங்களே. நாளைக்கு தூக்கு கயிறு, இன்னைக்கு இரவுக்குமே விடுதலை ஆகி இருக்கான். எங்க ஓடி இருப்பான்? நேர வீட்டுக்கு ஓட வேண்டியவன் எங்க ஓடி வாங்க தெரியுமா? நான் விடுதலை பெற்ற, நான் ஆசீர்வாதத்தை பெற்ற சபைக்கு நேராக அவன் ஓடி வந்து சபை வாசலை தட்டுகிறான். அல்லேலூயா. எத்தனை பேரோட விசுவாசத்துடைய வாழ்க்கையில இந்த இந்த இருதயம் இருக்கு, இந்த வாஞ்சை இருக்கு? எத்தனை பேர் சபை வாசலுக்கு ஓடி வாரீங்க? சில விசுவாசி சொல்றது என்ன தெரியுமா? சின்ன பிரச்சனை வந்தால் இனிமே சபை வாசலை நான் இடிக்க மாட்டேன். ஐயா, சின்னதுதான் என்னவா? முன்னுக்கு போயிட்டு அமர சொல்லிட்டாங்க, உமா சிஸ்டர் சொல்லிட்டா முன்னுக்கு போயிட்டு உட்கார சொல்லி. இப்ப என்ன ஆகிட்டு? இனிமேல் எனக்கு முன்னுக்கு போக சொன்னனால இனிமேல் எங்க வரமாட்டாங்க. மியூசிக்கல் ஷோன்னு வச்சா பாருங்களேன், மியூசிக்கல் ஷோல முன்னுக்கே போயிட்டு ஆடிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க தாழ்வாங்க, பின்னுக்கு போங்க, பின்னுக்கு போங்க, முன்ன பின்னுக்கு நெஞ்ச போட்டுக்கிட்டு போவாங்க, முன்னுக்கே போயிட்டு இருப்பாங்க. சபையில முன்னுக்கு போக சொன்னா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நாங்க பின்னுக்கு தான் இருப்போம். எங்க இருப்போம்? எங்க இருப்போம் நாங்க? பாவம். முன்னுக்கு இருந்து பின்னுக்கு போறோம்னா பாவம். சபையில யாரு ஜெபத்துல பின்னுக்கு போறாங்க? பாவம். எங்கேயோ பாவம். ஊழியத்திலே பின்னுக்கு போறாங்க, எங்கேயோ பாவம். ஹலோ, நான் சொல்றது விலகுறத மட்டும் ஆமென் சொல்லுங்க. சரியான மௌனமா இருக்கிறீங்க, மௌனமா இருக்கிறீங்க. மௌனம் சம்மதம் சொல்றது கிடையாது. ஓகே, நான் சொல்ற சரின்னு தான் நீங்க சொல்றீங்க. என்ன நடக்குது? பேதுரு போய் தட்டுகிறார். எதை தட்டுகிறார்? வாசலை தட்டுகிறார். தட்டுனாக்குள்ள என்ன ஆகலையா? வாசல் திறக்கப்படல. அந்த வசனங்களை கொஞ்சம் டக்குனு வாசிங்க. அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை திறவாமல் உள்ளே ஓடி. கதவை திறக்கல. விசுவாசிக்கிற பிரச்சனை இதுதான். இன்னைக்கு விசுவாசிக்கு இருக்கிற பிரச்சனை என்ன? நம்ம உள்ளுக்கு இருந்து ஜெபிப்பாங்க, யாருக்கும் உள்ளுக்கு வர கதவை திறக்க மாட்டாங்க. என்ன என்ன நடக்குது தெரியுமா? யாரும் உள்ளுக்கு வாரதுக்கு உள்ளுக்கு இருக்கிறவங்க இடம் கொடுக்க மாட்டான். ஆனா ஜெபிக்கிறாங்க, ஆண்டவரே ஒரு எழுப்புதல் வரணும், ஆண்டவரே பிள்ளைங்க ஊழியத்துக்கு வரணும், ஆண்டவரே பிள்ளைகளை கர்த்தர் பயன்படுத்தணும், புதிய ஜனங்கள் வரணும், ஆண்டவரே அற்புதம் நடக்கணும், அதிசயம் நடக்கணும். ஆனா என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க? சொல்லுங்களே, என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க? வாசலை திறக்க மாட்டேங்கிறாங்க, இடம் கொடுப்பதில்லை. ஐயா, எவ்வளவு சந்தோஷம்! நீங்க செய்யற ஊழியத்தை இன்னொருத்தர் வந்து நான் செய்கிறேன் என்று சொன்னா எவ்வளவு சந்தோஷப்படணும். செய்யுங்க, நாங்க நீங்க சப்போர்ட் பண்றோம். வாசல் திறக்கல. இந்த பிரசங்கம் வந்து
தொடர்ந்து தட்டுங்க. பேதுரு என்ன செய்யறான் தெரியுமா? ஒரு தட்டுகிறான், சத்தம் கேக்குது, உள்ளுக்கு சபைதான், அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க தான், கதவு திறக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா அவன் நிறுத்தல. சொல்லுங்களே ஆமென். சபையில யாராவது ஊழியத்துக்கு வாரீங்களா? ஊழியம் செய்ய ஆசையா இருக்கிறீங்களா? உங்களுக்கு இடம் கொடுக்காம இருக்கிறாங்களா? சும்மா இருக்காங்க, மறுபடியும் தட்டுங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஐயா, மனுஷன் உயர்த்தினா உங்களை சீக்கிரமா எடுத்து கீழே போடுவாங்க. கர்த்தர் உயர்த்தினா உயர்த்தி கொண்டே இருப்பார். யாராலையும் அதை தடை பண்ண முடியாது. அதனால சீக்கிரம் என்ன செய்கிறான்? தட்டி கொண்டே இருக்கிறான். விசுவாசி உள்ளுக்கு பார்க்கலே, உலகத்தார் திறக்காக பரவாயில்ல, கவலை இல்லை. உலகத்தார் வாசல திறக்காக எனக்கு பிரச்சனை இல்லை. ஜெயக்குள்ளே விசுவாசி வாசல திறக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா அவன் விடல. எத்தனை பேர் இப்படி இருக்கிறீங்க? பார்த்திபேயும் அப்படிதான் இருந்தான். கூப்பிட்டான், எல்லாம் தடை பண்றாங்க, அவன் நிறுத்தல, கூப்பிட்டு கொண்டே இருந்தான். கர்த்தர் பதில் கொடுக்கிறார். இந்த சபையில எத்தனை பேர் இருக்கிறீங்க? கூப்பிட்டு கொண்டே இருக்கிறீங்களா? ஜெபத்தை ஒரு நாள் ஜெபித்துட்டு பதில் வந்துச்சுன்னா எல்லாரும் இந்த சபையில அப்படியே நிரம்பி இருக்கும். ஒரு நாள் பதில் வராது, ஒரு செகண்ட்ல பதில் வரும், அப்படி வராது. ஒரு விதைய விதைச்சாலே, ஒரு கொச்சிக்காய் விதைய விதைச்சு பார்க்கல, அடுத்த நாள் கொச்சிக்காய் வருமா? அது சாகணும், அது முளைக்கணும், பூமியில இருந்து வெளியே வரணும், தண்ணி ஊற்றணும், உரம் போடணும், பூ வரணும், காலம் இருக்கு. ஆனா கற்றதை நிறுத்த கூடாது. சொல்லுங்களே ஆமென் என்று சொல்லுங்க. தட்டி கொண்டே இருங்க. பேதுரு தட்டி கொண்டே இருக்கிறார். அப்புறம் அவர்கள் திறந்த போது அவனை கண்டு பிரமித்தார்கள். அவர்கள் பேசாமல் இருக்கும்படி அவன் கையமர்த்தி கர்த்தர் தன்னை காவலில் இருந்து விடுதலையாக்கிய விதத்தை அவர்களுக்கு விவரித்து, கர்த்தர் திறக்கிறார், வாசல்களை கர்த்தர் திறப்பார். சொல்லுங்களே ஆமென் என்று சொல்லுங்க. நான் இதுல எதை காமிக்கிறேன் என்று சொன்னா, முதலாவது பகுதி கர்த்தர் சொல்கிறார், பிசாசு போட்டிருக்கிற வாசல கர்த்தர் திறப்பார். நாங்களால, எங்கட தீர்மானத்தினால, எங்கட சுயனால, எங்கட மாம்ச இச்சையினால நாங்க அவசரமாய் எடுத்த தீர்மானங்கள் நிமித்தமாய் போட்ட வாசல கர்த்தர் திறக்க மாட்டார். நாங்க ஜெபிச்சு தான் அதுக்கு வெளியில வரணும். சொல்லுங்களே ஆமென். விழுந்து போயிருக்கிறீங்களா? ஜெபத்துல விழுந்து போயிருக்கிறீங்களா? விசுவாசத்துல விழுந்து போயிருக்கிறீங்களா? சோர்ந்து போயிருக்கிறீங்களா? ஏதோ உங்களுடைய பிள்ளைதான், கர்த்தருடைய பிள்ளை இல்ல. இப்ப பிசாசு உங்களை பிடிக்க முடியாது. அவருடைய இரத்தத்தினாலே உங்களை பாதுகாத்து இருக்கிறார். ஆனா உள்ளுக்கு எங்கேயோ பிரச்சனை இருக்கு. நீங்க மனம் திரும்ப 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 கர்த்தருடைய கிருபை உங்கள் மேலே இறங்குவார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு கர்த்தர்தான் ஆசீர்வதிப்பார். நான் சிங்கள ஆராதனையில சொன்னேன், தானியேல் சிங்க குகையில போடுகிற பொழுது சிங்கத்தை வாயை கர்த்தர் கட்டினார். ஆனா விசுவாசுடைய வாயை கர்த்தர் கட்ட மாட்டார். யாரு கட்ட? அது விசுவாசியை கட்டிக்கொள்ளும். கர்த்தர் வந்து எங்க வாயில கூட்டு போட மாட்டார். சிங்கத்தின் வாயில கூட்டு போடுவார். யாரு வாயில போட மாட்டார்? எங்கட வாயில போட மாட்டார். நாங்கள் தான் எங்கட வாயை அடக்க பலவர். விசுவாசிகள் ஆமென் என்று சொல்லுங்களேன். அதிகமான வார்த்தை எங்களை எதுக்கு தெரியுமா? எதுக்கு நேரா தரும் தெரியுமா? வினிஷேகி என்ன சொல்லுவாங்க? நியாய தீர்ப்புக்கு தான் அதிகமாய் பேசணும். விசுவாசிகள் அதிகமா பேசக்கூடாது, அதிகமா பிரச்சனையை பேசக்கூடாது. விசுவாசிகள் மௌனமா இருக்க இருக்க தேவனுடைய கிருபை விசுவாசிகளை இழப்போம். எரிகோவ தேவன் ஆயுதத்தினால உடைக்கல. எரிகோ தான் கதை. தேவன் ஒரு ஆயுதம் பயன்படுத்தாம ஆண்டவர் உடைக்கிறார். ஆனா அவங்களுக்குள்ள இருந்துதான இச்சை ஆசை இருந்த ஆக்கானை யாரு கண்டுபிடிக்கணும்னு சொன்னா அந்த விசுவாசிகள் தான் கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு வாழ்க்கையில, உங்களோட குடும்பத்துல, உங்களோட தொழில, நீ உங்களோட பழகிறவர்கள் இடத்துல இருக்கிற ஆக்கானை நீங்க தான் கண்டுபிடிக்கணும். அது கர்த்தர் வந்து செய்ய மாட்டார். அவர் எரிகோவை உடைப்பார். உள்ளுக்கு இருக்கிற சொத்த ஆசை இச்சனால சேர்த்து கொள்ளுகிற ஆக்கான், எங்களை பாவத்துக்கு இருக்கிற ஆக்கான், எங்களை மாம்ச இச்சைக்கு இருக்கிற ஆக்கான், அவனை நாங்க தான் கண்டுபிடிக்கணும். கர்த்தர் வர மாட்டார். அதனாலதான் நான் சொல்கிறேன், ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு இடம் கொடுக்கிறது தான் மிகவும் 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 முக்கியம். அதுக்காக நாங்கள் தட்டி கொண்டே இருக்கிறோம். சொல்லுங்க ஹல்லேலூயா. தட்டி கொண்டே இருக்கிறோம்.
ரெண்டு காரியத்தை சுருக்கமா சொல்லாத மிகுதியான பகுதிக்காக நான் போகிறேன். பேதுரு வந்து வாசலை தட்டுகிறார். 13-14 வசனம் சொல்லுது. முதல்ல தட்டுகிறார், சத்தம் கேட்குது, ஆனா வந்து வாசலை திறக்கல. 16வது வசனத்தை முதல் பகுதியை மாத்திரம் வாசியாங்க. பேதுரு பின்னும் தட்டிக் கொண்டிருந்தான். பேதுரு பின்னும் தட்டிக் கொண்டே இருக்கிறான். ஏன் பேதுரு தட்டுகிறான்? இதுதான் என்ற பிரசங்கம். கேட்டுக்கொள்ளுங்களே, ஏன் பேதுரு திறக்காத வாசலுக்கும் தட்டினான்? உள்ளுக்காக இருக்கிறாங்க, தட்டுறீங்க, கேக்குது, பார்க்கிறாங்க, திறக்க மாட்டேங்கிறாங்க, ஆனா தட்டுறாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் அப்படி நடந்திருக்கா? நீங்க போறீங்க ஒரு வீட்டுக்கு, தட்டுறீங்க, வந்து பார்க்கிறாங்க, கண்டுட்டாங்க, காணாத மாதிரி உள்ளுக்கு போறாங்க, மறுபடியும் தட்டுவீங்களா? ஹலோ ஹலோ, தட்டுவீங்களா? அது சொந்தக்காரனா இருக்கலாம், பெத்த தாய் தகப்பனா இருக்கலாம். ஒருக்கா தட்டி சத்தத்தை கேட்டு வந்து பார்த்து அடையாளத்தை கண்டுபிடிச்சு பேருதான் தெரியும் வாசல் திறக்கல. அதான் நான் சொல்றேன், தேவனுடைய செயலும் எங்கட செயலும் வித்தியாசம். நாங்க ஒரு கூட்டை போட்டா ஒரு நாள் கூட்டை உடைக்க மாட்டோம். ஹலோ, விசுவாசி லேசானவங்க இல்ல சிஸ்டர். மிருகம் எத்தனை தான் காட்டுல நடந்து போனாலும் பாதை வராது. மனுஷன் நடந்தா வாங்க, 2 முறை நடந்தா பாதையே வந்து அவ்வளவு விஷம். மனுஷன் நாங்க தான் விஷம். விசேஷமா ரசிக்கப்பட்ட பிற்பாடு நாங்க பூத்தோடு போட்டா அந்த பூட்டை மாற்ற மாட்டோம். நாங்க சொல்லுவோம், இதுதான் சரி, நீ விரும்பினாவா வரா, நீ போ, இதுதான் சரி. ஹலோ, சொந்தத்துல இருக்கா கசப்பு, நண்பர்களுக்குள்ள இருக்கா கசப்பு. நீங்க எதைத்தான் சொன்னாலும் ஆண்டவர் சொல்றான், என்ன தெரியுமா சொல்றான்? நாங்க உள்ளுக்கு இருக்கிற நாங்க திறந்தாதான் கர்த்தருடைய செயலை காணலாம். ஆனா திறக்கப்படல. பேதுரு என்ன தெரியுமா செய்யறான்? இந்த முறை திறக்கலையா, 2வது முறை திறக்கலையா, 3வது முறை திறக்கலையா, தட்டி கொண்டே இருக்கிறான். ஏன் தட்டுகிறான் தெரியுமா? அவனுக்கு தெரியும், இந்த சபைதான் என்னுடைய சபை. சொல்லுங்க ஹல்லேலூயா. அவனுக்கு தெரியும், நான் ஆசீர்வாதத்தை பெற்ற இடம். அவனுக்கு தெரியும், இந்த மந்தை தான் என்னுடைய மந்தை, வேற இடத்துல இல்ல. அதனாலதான் அவனுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அவனுக்கு கொஞ்சம் டைம் தான் இருக்கு. ஏரோது ராஜா தப்பி போனவனை சீக்கிரமா வந்து திரும்ப பிடிச்சு கொள்ளுவான். இருக்கிற கொஞ்ச நேரம் தட்ட திறக்கவும் மாட்டேங்கிறாங்க, ஆனா தட்டி கொண்டே இருக்கிறான். காரணம், அவனுக்கு தெரியும், இந்த இடம் தான் கர்த்தர் என்னை அழைத்த. நல்ல கரங்கள். அதனாலதான் கத்துறான். அவனுக்கு தெரியும், நான் விடுதலை ஆகின இடம் இந்த இடம் தான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகத்தில் வைத்திருக்கிறீங்களா? நீ உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்த இடம், கர்த்தர் உங்களை உயர்த்தின இடம், கர்த்தர் உங்களை மாற்றின இடம், கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்ட இடம். ஐயா, மறக்காதீங்க, அந்த இடத்துக்கு ஓடி வந்து அந்த வாசல்ல தட்டி அந்த வாசல்ல நுழைந்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், கரம் உயர்த்தினா போதும், ஒரு அபிஷேகம், ஒரு கிருபை அந்த இடத்துல இறங்கி வரும். நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்களேன், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய கரம் என் மேல, எங்கள் பிள்ளை மேல இறங்கின இடம், எங்களை அர்ப்பணித்த இடம். இதுதான் கர்த்தருடைய வாசல். கட்டிக்கொண்டே இருங்க, கர்த்தர் விட மாட்டார், கர்த்தர் கைவிட மாட்டார். யோவான்ல சொல்லப்படுகிறது, இயேசு மரித்து 3வது நாள் உயிரோடு எழுந்த பின்பதாக அவர் உடனே பரலோகத்துக்கு போகல, உடனே அந்த சீசர்களை தேடி மறுபடியும் போகிறார். ஏன்? அவருக்கு தெரியும், இவர்கள் தான் என்னுடைய. இயேசுக்கு தெரியும், அவர்கள் எல்லாம் மறுதலித்தாங்க, பேதுரு எல்லாம் மறுதலிச்சு போனா. ஆனா இயேசுக்கு தெரியும், என்ற மந்த என்னுடைய பிள்ளைகள், நான் அழைக்கப்பட்டவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், நான் மறுபடியும் அவர்களை தான் பயன்படுத்த போகிறேன் என்று இயேசுக்கு தெரியுது. அவர் மறுபடியும் கடலோரத்தில் போகிறார். லூக்கா 5ல சொல்லுகிற வண்ணமாக இங்கேயும் ஒரு மீனும் இல்லை. இயேசு சொல்கிறார், மறுபடியும் மலையை வீசி, மலையை போடு, ஆழத்துல போடு. போனாங்க, ஆழத்துல போட்டாங்க, வலை
நிறைய தக்க மீன் வந்த பிற்பாடு இவர்களுக்கு ஞாபகம் வருது, அன்னைக்கு எங்களை அழைத்த தெய்வம் தான் மறுபடியும் எங்களிடத்துல வந்திருக்கிறார். அல்லேலூயா. வேறொரு காண முடியாம குதிக்கிறான். எதுக்கு? தண்ணிக்கு குதிக்கிறான். இயேசு அழைக்கிறார். இவர்கள் அக்கறைக்கு வருகிற பொழுது அவர் அப்பம் சுட்டு வச்சிருக்கிறார். அம்மா மீனை முடிச்சு வச்சிருக்கிறார். எவ்வளவு அன்பானவர் சொல்லுங்க ஆமென் என்று. அங்க தோமா இடத்துல மறுபடியும் 20வது அதிகாரம் சொல்கிறது, மறுபடியும் தோமா இருக்கிற வீட்டுக்கும் அவர் போகிறார். ஏன்? இதுதான் எங்களுடைய இடம், இதுதான் நம்மை அழைத்த இடம், இவர்கள் தான் நம்முடையவர்கள், இவர்கள் தான் எங்களுடைய மந்தை. இயேசு நன்றாக அறிந்திருக்கிறார். நான் சொல்லுகிறேன், பதில் இல்லாட்டியும் நீங்க என்ன தெரியுமா செய்யணும்? தட்டி கொண்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பதில் வரலையா? பிரச்சனை இல்லை. பதில் வரல பிரச்சனை இல்லை. தட்டி கொண்டே இருப்போம், தட்டி கொண்டே இருப்போம். ஒரு நாள் வரும், வாசல் திறக்க படுகிற நாள். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே ஸ்தோத்திரம். மனுஷன் உங்களுக்கு என்ன செய்தார்கள் என்று நினைக்கிறத பார்க்கிறோம். நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்தார் என்பதை நீங்க நினைக்கிறீங்க. ஒரு நாள் சோறு போக மாட்டீங்க, ஒரு நாள் விட்டு போக மாட்டீங்க. உங்க அபிஷேகம் மறுபடியும் அது துளிர் விட்டு வரும். நீங்க மனுஷன் என்ன செய்தார் என்று தேட ஆரம்பிச்சு சொல்லுங்களேன், உங்களோட வாழ்க்கையில அந்த அபிஷேகம் அப்படியே அமைந்து போயிருக்கு. தேவன் செய்தத ஒரு நேரம் நினைக்க ஆரம்பிங்களேன். அதனாலதான் தாவீது சொல்லுகிற பொழுது சொல்றான், ஆண்டவரே எனக்கு இருக்கிற இருதயத்தை அகற்றி சுத்தமான ஒரு இருதயத்தை எனக்குள்ள மறுபடியும் தாங்க, மறுபடியும் தாங்க. பேதுரு போகிறான் வாசியமா கலாத்தியர் 2வது அதிகாரம் 6வது வசனம் மிகவும் அழகாக சொல்கிறான். சீக்கிரமா வாசிங்க. அல்லாமலும் எண்ணிக்கை உள்ளவர்களாய் இருந்தவர்கள் எனக்கு ஒன்றும் போதிக்கவில்லை, ஒன்றும் போதிக்கல. அவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, எனக்கு கவலை இல்லை. தேவன் மனுஷரிடத்தில் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. அதுவும் அல்லாமல் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படி அல்லாமலும் எண்ணிக்கை உள்ளவர்களாய் இருந்தவர்கள். சிங்களத்தில் சொல்றது பிரதானி, அப்படின்னா தலைவர்கள், உதவி செய்ய முடிந்தவர்கள். எனக்கு ஒன்று போதிக்கவில்லை. சிங்களத்தில் சொல்றது ஒன்றும் எனக்கு செய்யல. பவுல் சொல்லுகிறார், பெரிய ஒரு ஊழியக்காரர் சொல்லுகிறார், பெரிய பெரியவர்கள் எல்லாம் இருந்தார்கள், அவர்கள் எனக்கு ஒன்றும் செய்யல, ஆனால் அதை பார்த்து கவலையும் படல. காரணம், என்னை அழைத்தவர் சர்வ வல்லமை உள்ளதே. சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. இதுதான் சத்தியம். இந்த சத்தியத்துல நீங்க வளர்ந்தால்தான் உங்களோட செவிகள் கர்த்தருக்கு பக்கத்துல அப்படியே திருப்புவீங்க. உங்களுக்கு தெரியுதானே, நான் நினைக்கிறேன் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல தாவீது சகோதரர்களுக்கு ஆகாரத்தை கொண்டு போகிறான். யுத்தத்தில் இருக்கிற தந்த சகோதரர்களுக்கு கொண்டு போகிறது. கோலியாத் அங்க இருந்து இஸ்ரவேல் தேவனை தூசிக்கிறார். அப்பொழுது தாவீதுக்கு போய் கேட்கிறார், என்ன நடக்குது? அண்ணன் வந்து சொல்லுகிறார், மூத்த சகோதரன் வந்து சொல்லுகிறார், உனக்கு இந்த இடத்துல என்ன, நீ என்ன செய்யற? இந்த பொறுப்பை விட்டுட்டு யுத்தம் செய்யற இடத்துல வந்து நீ என்ன செய்யற? உனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, போ என்று சொல்லுகிறார். தாவீது அதை காதுக்குள்ள கூட எடுக்கல. தாவீது என்ன செய்யல? அவன் வசனம் சொல்றது என்ன தெரியுமா? அவன் மறுபக்கம் திரும்பி இன்னொருத்தர்கிட்ட கேட்கிறான், இங்க என்ன நடக்குது? ஆமென் சொல்லுங்களேன். விளங்கினவங்க மட்டும் ஹல்லேலூயான்னு சொல்ற. அடைய பார்க்காதீங்க. बाधा में अमाउंट में नो अपने इसराने ने अक्सर देखने इधे हम पे ने थड़े बाधा दिंगे थड़ा और पकड़ वर्गर पुलदे मारो पकड़ते तिरिवी केंगे ये इतना நடக்குது நான் கர்த்தருக்காக என்ன செய்யணும் என்று கேளுங்க கர்த்தருடைய காலங்கள் வேள மறுபடியும் விளங்கி பாருங்க ஹalleluya ஆகியோரே கட்டுங்க சூழ்நிலையை பார்த்து தட்டாதீங்க
சரியான இடத்துல வந்து தட்டுங்க. சரியான கல்லுல மோசே தட்டுனனாலதான் தண்ணி வந்துச்சு. எல்லா கல்லுக்கும் போயிட்டு தட்டாங்க. சில இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த கல்லுக்கு தட்டுறாங்க, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இன்னொரு கல்லுக்கு தட்டுறாங்க, இன்னொரு ஞாயிற்றுக்கிழமை இன்னொரு சபையில தட்டுறாங்க, இன்னொரு நாள் இன்னொரு சபையில ஆராதிக்கிறாங்க. ஐயா, அப்படி தண்ணி வராது. ஒரு கல்லை தான் கத்தர் வைத்திருக்கிறார், ஒரு பர்வதத்தை தான் கத்தர் வைத்திருக்கிறார். அங்கதான் சரியான இடத்துல தட்டுனா கத்தர் உனக்கு தேவையான தண்ணீரை, உண்ட மிருகத்துக்கு தேவையான தண்ணீரை, குடும்பத்துக்கு தேவையான தண்ணீரை கத்தர் ஊற்றுவார். நல்ல தண்ணி. ஆமென் என்று சொல்லுங்களேன். ரெண்டாவது வந்து பேதுருக்குள்ள என்ன இருக்கு என்று சொன்னா 17வது வசனத்தை வாசியாமா. 12ஆம் அதிகாரம் 17வது வசனம். அவர்கள் பேசாமல் இருக்கும்படி அவன் கையமர்த்தி கர்த்தர் தன்னை காவலில் இருந்து விடுதலையாக்கின விதத்தை அவர்களுக்கு விவரிக்கிறார். எதை விவரிக்கிறார்? தன்னுடைய வாழ்க்கையில சாட்சியை விவரிக்கிறார். கட்டக்கதை சாட்சிய எத்தனை பேருக்கு சாட்சி இருக்கு வாழ்க்கையில்? கையை தூக்கி காட்டுற பாசங்களுக்கு நல்ல சாட்சி பெரியும், மற்றவங்களுக்கு எல்லாம் சாட்சி இல்லையா? கரை வேண்டி காட்டுங்க. ஓகே, எல்லாம் சாட்சி இருக்கு. எல்லாருமே வாழ்க்கையில தேவன் உங்களை தொட்ட ஒரு அனுபவம் இருக்கு. சாட்சி சொல்லாம இருக்க கூடாது. நாங்க எங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்ததை சாட்சியை சொல்லணும். பேதுரு சாட்சியாய் அந்த வாழ்க்கையை பகிர்ந்து கொள்கிறார். ஆனா இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? சில சாட்சி பகிர்ந்து கொள்வார்கள், தன்னுடைய பொறுப்பை அவர்கள் செய்ய மாட்டாங்க. இன்னைக்கு சபை விசுவாசி இப்படிதான். சாட்சி சொல்ல மயக்க கொடுத்தா போதும், பெரிய பிரசன்னமே பண்ணுவாங்க. தெரியுமா என் அம்மா யாருன்னு தெரியுமா, என் அப்பா யாருன்னு தெரியுமா, நான் என்ன அதை குடிச்சேன்னு தெரியுமா, நான் இப்படி இருந்தேன்னு தெரியுமா, பார்த்தா பச்சை போய் அதான் சொல்லுவாங்க. நாங்க இப்படி இருந்தோம், எங்க குடும்பம் இப்படி இருந்துச்சு, அப்படி இருந்துச்சு, அப்படி இருந்துச்சு. தன்னை பத்தியே சொல்லுகிற சில சாட்சி, சபைகளை கேட்கிற சாட்சி என்ன சாட்சி தெரியுமா? இயேசு வந்தார், இயேசு என்ன தொட்டார், இயேசு என்ன விடுதலையாக்கினார், இயேசு நான் நினைக்கல, இப்படிப்பட்ட தெய்வம் நினைக்கல, இயேசு அதிசயம். அப்படி சொல்ல மாட்டாங்க. நான் யார் தெரியுமா, நான் என்ன தொழில் செஞ்ச தெரியுமா, என்ன படிப்பு தெரியுமா, கேம்பஸ்ல கால வாய்க்க போனேன், ஒரு மாசம் தான் பாருங்க, அதுவும் பரவாயில்ல, நான் வெளியில வந்தேன், நல்ல கோர்ஸ் செஞ்சேன், அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், கடைசியில் என்ன தெரியுமா சொல்றாங்க? இயேசு என்னை ரட்சித்தார். தோற்றம் பாசமாய் ஒண்ணுதான் இயேசு, மற்றதெல்லாம் நான். சாட்சி எப்படி சொல்றீங்க? சாட்சி சாட்சி என்று சொல்லி உங்களை பத்தி தானே நீங்க புகழ்றீங்க. இல்ல கர்த்தர் சிறைச்சாலையில செய்ததை நீங்க பகிர்ந்து கொள்றீங்களா? பேதுரு டைம் வேஸ்ட் பண்ணல, டைம் வேஸ்ட் பண்ணாங்க உங்களை பத்தி கதைக்க. அதான் சர்ச்சில் நீ சாட்சியே இல்லை. இப்ப நாங்க ஏதாவது ஸ்பெஷல் சாட்சி மட்டும்தான், அதுலயும் பாருங்க கொடுத்தா போதும். சொல்லுவாங்க நாங்க பின்னுக்கு ஆமென் ஆமென் ஹல்லேலூயா இப்ப நிப்பாட்டுவாங்க. நிப்பாட்டு பாப்பே தன்னை குறித்து புகழுகிற சாட்சி பேதுரு. அவர் என்ன செய்யறான்? சிறையில கர்த்தர் வந்து சிறை இருப்பை மாற்றினதை சாட்சியாக கொடுத்தார். பொறுப்புல உண்மையா சொல்லுங்க, ஆயிரத்திலிருந்து ஆமென் என்று சொல்லுங்க. எனக்கும் ஒரு சாட்சி இருக்கு, உங்களுக்கும் ஒரு சாட்சி. சவுல் கழுதைக்கு பின்னுக்கு ஓடுனான், காணாம போன கழுதையை தேடி போனான். அவன் சொல்லுகிறான், அவன் சாட்சி அவன் சொல்றான். எப்படி சொல்றான்? கழுதைக்கு பின்னுக்கு ஓடுன என்னை கர்த்தர் முதலாவது ராஜாவாக மாற்றினார். சாட்சி சாட்சி. கழுதையை பிடிக்க போனா முதல் ராஜா மாறினான் ராஜாவாக. ஆனா அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? பொறுப்புல ஜீரோ. நாட்டை ஆளுகை செய்ய வேண்டியவன். அவன் என்ன செய்கிறான் தெரியுமா? என்ன செய்கிறான்? தாவீதை கொல்றதுக்கு காட்டா ஓடுறான். ஐயா, உனக்கு இங்க பெரிய பொறுப்பு இருக்கு. ஒரு தேசத்தையே உனக்கு ஆளுகை செய்யணும். தேசத்துல எத்தனை லட்சம் ஜனங்கள் இருக்கிறாங்க, அவர்களை பார்க்கணும். ஆனா உன்ட எண்ணம் ஒரு தாவீது. இந்த பொறுப்புல ஒண்ணும் இல்ல. ஆனா சாட்சி சொல்ற, கழுதைக்கு பின்னுக்கு போன என்ன கர்த்தர் ராஜாவாக மாத்தினா. முதல் ராஜா யாரு தெரியுமா? யாரு தெரியுமா? எங்க குடும்பத்துல ரட்சிக்கப்பட்ட முதல்ல யாரு தெரியுமா? நான் தான். நல்லது. ஆனா உங்க பொறுப்புல உண்மையா இருக்கிறியா? கர்த்தர் கொடுத்த பொறுப்புல நாங்க உண்மையா இருக்கிறோமா? எங்களோட குடும்ப வாழ்க்கையில உண்மையா அந்த பொறுப்புல உண்மையா இருக்கிறோமா? பிள்ளைகளை குறித்து உண்மையா இருக்கிறோமா?
கொடுத்த ஊழியத்துல உண்மையா இருக்கிறோமா? கர்த்தர் அதை பார்க்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இந்த சாட்சியை போல இந்த பொறுப்புல நான் உண்மையா இருக்கிறேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. யோசேப்பை யோசிச்சு பாருங்க, தானியேலை யோசிச்சு பாருங்க. தானியேல் எடுங்களே, தானியேல் ஞானத்துல சிறந்தவர், நல்ல அறிவு உள்ளவர். தானியேல் எல்லாத்திலும் நல்ல சாட்சி பெற்றவர். ஆனா அதை பேசிக்கொண்டே இருக்கல, அவன் எருசலேமை நோக்கி பார்த்து எருசலேம்ல விடுதலைக்காக அவன் தொடர்ந்து ஜெபம் பண்ணான். பொறுப்பு, சாட்சி இருக்கு, உயர்வு இருக்கு, படிப்பு இருக்கு, ஆண்டவர் செய்ததெல்லாம் இருக்க மாமா, எல்லாம் இருக்கு. ஆனா அவன் வாசல்ல திறந்து ஜெபிக்கிறான். ஆண்டவரே, நான் உயர்ந்த இடத்துல இருந்தாலும் எங்க தேசம் எப்படி இருக்கு, அந்த தேசம் விடுதலை ஆகணும், அதை எங்க ஜெபத்துல ஒரு பொறுப்பு, அதுக்காக ஜெபம் பண்றான். எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க? சாட்சியை மட்டும் சொல்லி 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 கொண்டு இருக்காங்க. போற இடத்துல சாட்சி சொல்றீங்க, இயேசுவை பத்தி சொல்லுங்க. இந்த ஒளியின் புஸ்தகம் உங்களுக்கு வாசிக்க சொல்ல தெரியாதா? இந்த புஸ்தகம் தானே மேல கொடுங்க, வாசிக்க சொல்லுங்க. நீங்க சொல்றதுக்கு மேல அழகா இருக்கு. எனக்கு தெரியுமா அதை விடாக்காய் சாட்சி சாட்சி கீழே தமாங்க எனக்கு கியா ஏசு சாட்சி எனக்கு கியா நே உங்க தேனி சபா விட வினசு. இன்னைக்கு உங்களை பேரை சொல்றீங்க, நாளைக்கு நீங்க விழுந்து போறீங்க, நீங்க ஏதாவது ஒரு அட்டகாசம் செய்றீங்க, நீங்க கொண்டு வந்தவரும் இல்லை. நீங்க உங்களை பத்தி தானே சொன்னீங்க. இயேசுவை பத்தி சொன்னா யாரும் இயேசுவைக்கு போக மாட்டாங்க. ஹல்லேலூயா. குஷ்டரோகி 4 பேர் இந்த பஞ்ச காலத்துல சிரியாவுக்கு போக தீர்மானம். இங்க இருந்தாலும் சாவும், அங்க போனாலும் சாவும். சிரியா ஆலயம் சொன்னாங்க, அந்த ஊர் அங்க போறாங்க, ஆலயத்துக்கு போறாங்க. வேண்டிய அளவு ஆகாரம் கிடைக்குது, சாப்பிடுறாங்க. தங்கம் இருக்கு, வெள்ளி இருக்கு, பொண்ணு இருக்கு, உடுப்பு இருக்கு, ஒரு குறையும் இருக்குல்ல. ஒரு குஷ்டரோகி சொல்றான், நம்ம ஒழிப்போம், தங்கத்தை ஒழிச்சு வச்சுக்கணும், சாப்பிடுவோம், நல்லா இருக்கும். இன்னொருத்தன் சொல்றாங்க, பாரு விடிய முதல்ல நாங்க போயிட்டு இந்த செய்தியை சொல்லாவிட்டால் அதுக்கு நாங்க தான் கணக்கு கொடுக்க வரும். பொறுப்பு. சாப்பாடு கிடைச்சது நல்லோம், தங்க சாமம் கிடைச்சது நல்லோம், வீடு கிடைச்சது, காணி கிடைச்சது நல்லோம், அது உங்க சாட்சி. ஆனா அந்த பொறுப்புல அவர் கவனமா பார்க்கிறார். இந்த பொறுப்புல நீ உண்மையா இருக்கிறியா? சாட்சியை மட்டும் சொல்லி சொல்லி அலையிறியா? நீ பொறுப்புல உண்மையா இருக்கிறியா என்பதை கர்த்தர் இந்த காலையில இருக்கிற பார்த்து கொண்டிருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே என்னை மாற்றுங்க. சீக்கிரமா சொல்லுகிறேன். 17வது வசனம் வாசியமா மறுபடியும். அவர்கள் பேசாமல் இருக்கும்படி அவன் கையமர்த்தி கர்த்தர் தன்னை காவலில் இருந்து விடுதலையாக்கின விதத்தை அவர்களுக்கு விவரித்து, இந்த செய்தியை யாக்கோபுக்கும் சகோதரருக்கும் அறிவியுங்கள் என்று சொல்லி. பாருங்க, அவன் தன் பதவியை பார்க்கிறோம், அவனோட சாட்சியா இருக்க, மாதிரியா இருக்க பேதுரு முயற்சி இருக்கிறான். சொல்லுங்க ஆமென் என்று சொல்லுங்க. பாருங்க, நான் சொல்றதை நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. அவனோட வாழ்க்கையில அவன் பதவியை, தனக்கு ஒரு முதலிடம் கிடைக்க வேணும் என்று அவன் அதுக்காக விரும்பல. பேதுரு அதுக்காக அந்த சர்ச்சுக்குள்ள போகல, பதவிக்காக சர்ச்சுக்கு வராங்க. தனதுருவை சபாபட்டவில முன்னாள் தனதுரு கவதாவத்த போய் என்ன ஒக்குமே போலவே இவராய். நான் பாஸ்டர் போஸ்டர் மட்டும்தான். இந்த பூமியோட எனக்கு முடிஞ்சு பரலோகத்துக்கு போகிற நேரம் கனி மனசுல தான் போகணும். பாஸ்டர் ஆவனாக்குள்ள பரலோகத்துல எனக்கு போக முடியாது. பாஸ்டர் உன்னாகில சொர்க்கத்தியான நம்மளும் அது தனதுரு අපිව ගෙනියන්නේ නැහැ. අපේ ආදර්ශයයි අපිව ගෙනියන්න මහන්සි වෙතට ගෙනියන්නේ. එංගනේ மாதிரி எதிர்பார்க்கிறான். කීදෙනෙක් ආදර්ශமா ජීවිතය ජීවත් වෙනවා. எத்தனை பேர் முன்மாதிரியான வாழ்க்கை உங்க குடும்பத்தை வைத்து இயேசுவை குறித்து சொல்லலாமா? உங்க நடைமுறையை பார்த்து இயேசுவை பற்றி சொல்லலாமா? தாவீது போகிறார், அவரா தேவனுக்காக ஒரு பலிபீடத்தை கட்டி பலிகளை செலுத்த வேதம் சொல்லுகிறது. 2 சாமுவேல் 24வது அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து வாசிக்க தேவையில்ல. அங்க போன பின்பதாக அந்த இடத்தை அவன் வாங்கி அங்க ஒரு பலிபீடத்தை கட்டி ஒரு பலியை செலுத்த போகிறான் ராஜா. ஆனா அங்க இருக்கிற மனுஷன் சொல்கிறார், ராஜா ஒன்றுமே தேவையில்ல, காணிக்கு காசும் தேவையில்ல, பலிபீடத்தை கட்டிதானே, பலிக்கு தேவையான ஆட்டையும் நான் உங்களுக்கு இலவசமா தானே. படமா பதானப்போ பாருங்க,
எங்களுக்கு இலவசமா கிடைக்கிறதுன்னா எதையும் ஆசைப்படுது. සිංහල කියන නොමින් නිකන් හම්බෙනවා දෙමළ පත්‍රේ උනා කමන්නේ. කියවන්න දන්නේ තුනක් කමන්නේ. දාවිත් කියන නිකන් දෙන්න ඉඩම දෙන්න පූජාසනේ අතර දෙන්න பூஜாவோட கட்டளவ දෙන්න. தாவீது சொல்றார் இலவசமா எனக்கு ஒன்றும் தேவையில்லை, நான் பணம் கொடுத்து வாங்கி என் கையாலே பலிபீடத்தை கட்டி பணம் கொடுத்து ஆண்ட வாங்கி இந்த பலியை செலுத்தினா கர்த்தர் அதுக்கு மேல பிரியமா இருப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆதர்சவத் என்ன சபா பவுல் ஆதர்சம் உங்களுடைய வாழ்க்கையில குடும்பத்துல மாதிரியா இருக்கு. பதவிக்காக ஓடாதீங்க. තනතුරු වෙන විදිහට එපා. ලැබුණත් ලැබුණේ නැතත් ඔබ ආදර්ශයක් වෙන්න. මානවීය ඉන්න. இயேசு சீசர்கள் இடத்துல வந்து சொல்றார், நான் உன்னுடைய பாதத்தை கழுவணும். பேதுரு சொல்றார், நான் இடம் கொடுக்கலாம். நீங்க தேவன், நான் இடம் கொடுக்கல. இயேசு சொல்கிறார், நீ இடம் கொடுக்கலையா உனக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. இயேசு பாதத்தை கழுவ அவசியம் இல்லை. ஏன் கழுவுகிறார் என்று சொன்னா அதுக்கு காரணம் வந்து யோவான் ஸ்நானகன் இடத்துல போயிட்டு ஞான ஸ்நானம் பெற போகிறார். யோவான் ஸ்நானகன் சொல்றார், உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்க நான் தகுதி இல்லை. அவர் சொல்ற, இப்ப இடம் கொடு, இப்ப கொடு இடம். மாதிரி எத்தனை பேரோட வாழ்க்கையில மாதிரி இருக்கா? முன்மாதிரியா நடக்கிறீங்களா? பேதுரு வந்து தண்ட வாழ்க்கை குறித்து அல்ல, கர்த்தர் செய்ததை அவன் சொல்லி காமிக்கிறான், விவரித்து சொல்லுகிறான். 4வது காரியம் என்ன தெரியுமா? 17வது வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். அவர்கள் பேசாமல் இருக்கும்படி அவன் கையமர்த்தி முதல்ல இருக்க வாசிக்கிறீங்க. அவர்கள் பேசாமல் இருக்கும்படி அவன் கையமர்த்தி கர்த்தர் தன்னை காவலில் இருந்து விடுதலையாக்கின விதத்தை அவர்களுக்கு விவரித்து, இந்த செய்தியை யாக்கோபுக்கும் சகோதரருக்கும் அறிவியுங்கள் என்று சொல்லி பேதுரு பின்னும் தட்டிக் கொண்டிருந்தான். அவர்கள் திறந்த போது அவனை கண்டு பிரமித்தார்கள். பேதுருவை දැකලා විස්මයට පත්ුණා. பேதுருவை கண்டு என்ன செய்தாங்க தெரியுமா? உணர்ச்சி வசம். நான் இதுல என்னத காரணம் தெரியுமா? உணர்ச்சி. ஜனங்கள் கண்டு உடனே பேதுரு விடுதலையா விட்டார், பேதுரு வந்துட்டார், பேதுரு 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 பேதுருவின் நாமமாய் ஹங்கி. இப்ப எதை குறித்து பேசுறாங்க? பேதுருடைய பேர் தான் சபையில பேசப்படுது. பேதுருவின் நாமයි මිනිස්සු කතා කරන්නේ. பேதுரு නැගිටලා අතින් පෙන්නලා කියන කට වහගෙන වාඩි වෙනවා. பேதுரு கையால சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் தெரியுமா? எந்த பேரை சொல்லாத, அமரு, வாய மூடு. இந்த சபை ஒரு மனுஷனுடைய பேர் அல்ல, கர்த்தருடைய பேரை எப்பொழுதும் வர்ணிக்கிற சொல்லுகிற மாறும். சொல்லுங்களேன் ஆமென் என்று சொல்லுங்க. ஹங்கீம் வந்து தனதினமே சத்தியதாவேட்ட இடது சபை. சபை எதுக்கு இடம் கொடுக்கணும் தெரியுமா? உணர்ச்சிக்கு அல்ல, சத்தியம். பேதுரு சொல்ற, எந்த பேரை ஏன் நீங்க சொல்ற? நீ எந்த பேரை சொல்லி கொண்டிருக்கிற? அமர். அது අපි කැමති කොහොමද? அது අපේ නම පුටි කතා කරනවා. සමහර ජයත් තියෙනවා. මොනවාද? වැඩිපුරම 10 දෙනෙක් කෙනාට බවුමක මුද්දක් දෙනවා. වැඩිපුරම 10 දෙනෙක් කෙනාට ලොකු සර්ටිෆිකට් එකක් හම්බ වෙනවා. පාස්ට් එක. එන්න நடக்குது. சத்தியதாவே நே, சத்தியம் அங்க இல்ல. பேதுரு சொல்றார், நீங்க பிரமித்து பேதுரு பேதுரு என்று சொல்றது நீ நிறுத்தி அமரு. உணர்ச்சிக்கு இடம் கொடுக்காத. அங்கேயும் எதிர்ப்பா அங்கேயும் වැඩක් නැහැ. අපි எங்களை குறித்து பேசி என்னதான் பலன்? என்னமா எங்களை குறித்து என்ன? இயேசுவின் நாமம் மட்டும்தான். சரியா சத்தத்தை புரிந்து கொள்ளுங்க. හරියට හඬ අඳුනගන්න. මෝසෙස් සීනායි කන්දින්දල බෑලනකොට මතකද හඬක් ඇහුණා යොසුවට. යොසුවාට சத்தம் கேக்குது. மோசே சீனாய் மலையில, யோசுவா கீழ. யோசுவாவுக்கு ஒரு சத்தம் வருது. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 30 லட்சத்துல சத்தம் வருது. யோசுவா வருகிற சத்தம் எப்படி சத்தம் தெரியுமா? மகிழ்ச்சியான ஒரு சத்தம், பாடல் சத்தம் கேக்குது.
மோசே சீக்கிரமா இறங்கி வருகிறான். மோசேக்கு தெரியும் இந்த சத்தம் என்ன சத்தம். மோசே இறங்கி வந்தவங்க யோசுவா சொல்லுகிறார், அங்க ஒரு பெரிய மகிழ்ச்சி, பெரிய கொண்டாட்டம், பெரிய செலிப்ரேஷன். பாடல் சத்தம் தான், ஜெய சத்தம் தான் கேக்குது. மோசே சொல்றார், பாப்போம். போயிட்டு பார்த்தா ஆரோனும் எல்லாரும் தன் தங்கத்தினால வெள்ளினால ஒரு கன்றை உருவாக்கி அது தெய்வம் என்று உயர்த்தி அங்க பெரிய சத்தம் போடுறாங்க. ஆனா யோசுவாவுக்கு கேட்குது எப்படி தெரியுமா? அது பாடல் சத்தத்தை போல. உணர்ச்சிக்கு இடம் கொடுக்காதீங்க. අතෝ සොල කියනකො ආමෙන් කියලා. සභාවේ හැකින් වලට ඉඳීලා නිකන් වැටිලා යන්න එපා. සත්‍යතාවය තමයි අපිට අවශ්‍ය. පේදුරු අතෝ සොල කියන නිහඬ වෙන්න. පේදුරු කියන නම එපා. යේසුස් කියන නම කතා කරන්න. යේசு என்ற நாமத்தை பேசுங்க. அதுதான் சத்தியம். அவர்தான் வாசல். பேதுரு வேற ஒன்றையும் பேசல. பேதுரு மௌனமா இருந்துச்சு. முன்பு ராஜாக்கள் எங்களுக்கு தெரியும். எலியா ஜனங்கள் எல்லாரும் கூப்பிட்டு சொல்லுகிறார், பலிபீட கத்தி அவங்க கத்துறாங்க, இவங்க கடைசியில் எலியா ஜெபம் பண்ணி சொன்ன, ஆண்டவரே முதலாவது நீர்தான் தெய்வம் என்று அறிந்து, இரண்டாவது நான் உன்னுடைய அடியான் வேலைக்காரன் என்பதை இவர்களுக்கு வெளிப்படுத்தும். நான் சொல்ற சத்தியத்தை கேட்டுக்கொள்ளுங்க. எலியா ஜெபிக்கிற பொழுது ஜெபிக்கல, ஆண்டவரே நான் இப்ப ஜெபம் பண்றேன், நான் யாரு, நான் எப்படிப்பட்ட தீர்க்கதரிசி, நான் சொன்னா நடக்கும் என்பதை நீங்க வெளிப்படுத்துங்க என்று சொல்லல. அவன் ஜெபம் பண்ணி சொல்ல, ஆண்டவரே முதலாவது நீங்க யார் என்பதை இவங்க, இரண்டாவது உங்களுடைய வேலைக்காரனாய் என்னை வெளிப்படுத்துங்க. சொன்னா பார்த்தா அக்கினி இறங்கி வருது. அக்கினி இறங்க வந்த பிற்பாடு ஜனங்கள் எப்படி தெரியுமா சொன்னாங்க? அவர் தான் தேவன், தேவன், தேவன். அல்லேலூயா. உணர்ச்சிக்கு இடம் கொடுக்காதீங்க. சபையில உள்ளவர்கள் உணர்ச்சிக்கு பின்பதாக ஓட பழகாதீங்க. கர்த்தர் உங்களை விடுதலையாக்குறார். கடைசியானது என்ன தெரியுமா? அவன் விடுதலையாக்கி வந்த பின்பதாக யாரை குறித்து அவன் சொல்லுகிறார் என்று சொன்னான், விஸ்தரப்படுறான். கடைசியா என்ன சொல்லுகிறார்? அந்த 17 கடைசி விவரிக்கிறார். யாரை குறித்து விவரிக்கிறார் தெரியுமா? கர்த்தரை குறித்து. சபையில யாரை குறித்து பேசுறது தெரியுமா? பாஸ்டரை குறித்து இல்ல, சிஸ்டரை குறித்து அல்ல, மூப்பர்களை குறித்து அல்ல, ஊழியர் செய்கிறவரை குறித்து அல்ல, அவர்கள் இவர்கள் அல்ல. சபையில யாரை குறித்து பேசணும், விவரிக்கணும் என்று சொன்னார், கர்த்தரை குறித்து விவரிக்கணும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்களே, என்னோட செய்த ஆண்டவரே அப்படிப்பட்ட சபையை, என்ற சபையை மாற்றும் ஐயா. மனுஷனுடைய குரல் எங்களுக்கு தேவையில்ல, தேவனுடைய நாமம் மகிமை அடையும். நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்களே, ஹல்லேலூயா. நான் இவ்வளவு நேரம் தட்டுறேன், ஏன் திறக்கல? காது கேட்கலையா? நாங்க அப்படித்தானே பேசுவோம். நாங்க டெலிபோன் பண்ணாலும் வீட்டுல ஆன்சர் பண்ணாட்டு நாங்க என்ன தெரியுமா சொல்றது? கேட்காதா காது? போன் பண்ண இவ்வளவு நேரம் வந்து கதவை தட்டுறேன் கேட்கலையா? இன்னும் கொஞ்சம் விட்டு போலீஸ் என்ன பிடிச்சிக்கிட்டே போயிருப்பான். நான் தட்டி வெளியில எடுக்கிற உனக்கு விளங்கலையா என்று சொல்லுவோம். பேதுரு அதெல்லாம் அனவசியமான ஒன்றே கதைக்கல. அவன் உள்ளுக்கு வந்தோன்னு அவனுக்கு தெரியும், இன்னும் கொஞ்சம் டைம் தான் எனக்கு இங்கே இருக்க சந்தர்ப்பம். இந்த கொஞ்சம் டைம் என்ன குறித்தோ கதவை திறக்கல, உதவி செய்யல, யாரும் பார்க்கல, இதை கதைக்காம அவன் சீக்கிரமாய் கர்த்தர் செய்ததை விவரித்து சொல்லுறான். உங்களோட வாழ்க்கையில நீங்க எதை பேசுறீங்க? எதை குறித்து கதைக்கிறீங்க? கர்த்தர் இதை இந்த வசனங்கள் மூலமாய் கர்த்தர் காமிக்கிறார். பேதுருவை போல நாங்களும் மாறினா கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்யலாம். ஆகையால் சாக்கு போக்குக்காக ஒன்றும் செய்யாது, ஒன்றும் சொல்லாதீங்க. சாக்கு போக்குக்காக ஏன் சர்ச் வரல? காய்ச்சல். ஏன் யோகம் பண்ணல? வீட்டுல பிரச்சனை. ஏன் உபவாசத்துக்கு பார்த்து என்னதான் கண்டோம்? தாவீது வெற்றி பெற்று மறுபடியும் தேசத்துல ராஜாவாக மாற வருகிற பொழுது ஒரு மனுஷன் இருந்த, அந்த தமிழ்ல எனக்கு தெரியாது, சிங்களத்துல சொல்றது அவன் வந்து ஒரு என்ன சொல்றது, கொடை முடவனா இருந்தான். எல்லாரும் வந்து ஒன்னொன்னு சொல்ற நேரம் தாவீது எல்லாரையும் மன்னித்தான். ஆனா மெசிபோஸ்தேத் கிட்ட வந்து கேட்கிறார், ஏன் நீ வரல? அவன் என்ன தெரியுமா சொல்றான்? உங்களுக்கு தெரியாத ராஜா, எனக்கு கால் கொஞ்சம் முடியாது. நான் உங்களுடைய சேனை இடத்துல கேட்டேன், எனக்கு ஒரு குதிரையாவது ஒரு கழுதையாவது தர சொல்லி கொடுக்கல. நான் சொன்ன ஒரு
சின்ன சேவையை தாங்க ராஜாவோட நானும் போகணும்னு எனக்கு உதவி செய்யும். ராஜா சொல்றான், போ வெளியே, இனிமேல் உனக்கும் எனக்கும் எந்த ஒரு என்ன இல்லை, சம்பந்தம் இல்லை. இந்த சாத்து போக்கு சொல்றவங்களுக்கு ஆண்டவரிடத்துல சம்பந்தம். ஜெபம் பண்ணலே வைத்தவரை சம்பந்தமே இல்லை. உனக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் வரல, பிரச்சனை சம்பந்தமே இல்லை. ஏன் கொடுக்கல, வேலை சரியா இல்லை, சம்பந்தமே இல்லை. சாத்து போக்கு சொல்லாதீங்க. சொல்லுங்க ஆமென். சாத்து போக்கு சொல்ல கத்திரைகள் அழைக்கிறது. ஆதாம் கிட்ட கேட்கிறாரு, என்ன நடந்துச்சு உனக்கு? நீங்க கொடுத்த மனசுதான் ஆண்டவரே, அவதான் அழகா எப்பெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க, நீங்க கொடுத்தீங்க பாருங்க, தேவையில்லாத வேலை உங்களுக்கு. சாத்து போக்கு எத்தனை பேர் சொல்றீங்க? நான் விசிட்டிங் போனோம்னு சொல்லுவாங்க, சாத்து போக்கு சொல்லுவாங்க, கொஞ்சம் சரியில்லை, அடுத்தவங்களுக்கு சரியில்லை தானே பாஸ்டர், எனக்கு பிரச்சனை இல்லை பாஸ்டர். சாஸ்டர் எவ்வளவு வடிவா சொல்றாங்க தெரியுமா? எனக்கு பிரச்சனை இல்லை பாஸ்டர், என் கிட்ட உட்கார்றவங்களுக்கு சரியில்லை. ஐயா விட்டு விடு பாஸ்டர். போன கிழமை சொன்னார், காய்ச்சல் இருந்தாலும் பரவாயில்ல வாங்க. சாக்கு போக்கு சொல்ல பழகாதீங்க. கர்த்தர் கட்டுகிறவர்களுடைய வாசல்களை கத்தர் தட்டுங்க, தட்டிக்கொண்டே இருக்கு. கேளுங்க, கேட்டுக்கொண்டே இருக்கு. தேடுங்க, தேடிக்கொண்டே இருக்கு. கர்த்தர் சந்திப்பார். தீர்மானம் எடுக்குமா? பேதுருவை போல தீர்மானம் எடுக்க விருப்பமா? මම කතා කරන්නේ මේතු වගේ තීරණ ගන්න කැමතියි. දොර ඇරියත් නැත්නම් කටු කරනවා. සාක්ෂිය වගකීමකින් කියනවා. හැඟීමට ඉඩ දෙන්නෙම නැහැ. මං ගැන කතා කරන්නේ නැහැ. දෙවියන් වහන්සේ ගැන විස්තර කරනවා. කියන බාමෙන්